ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நாங்கள் இந்த கடைசி காலத்திலே திருச்சபைகளிலே வேத வாக்கியங்களுக்கு விரோதமாக அநேகமான திருச்சபைகள் மாறுபாடான போதனைகளின் ஊடாக ஆத்துமாக்களை வீணடித்து வருகிறதை நாங்கள் வேத வாக்கியங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த முறையும் நாங்கள் போன வீடியோவிலையும் இஸ்திரியானவள் சபைகளிலே பேசக்கூடாது, பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் அங்கே அந்த வேத வாக்கியங்களை வேத ஆதாரத்தோடு நாங்கள் பார்த்திருந்தோம். அதுக்கு அநேகமானவர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இருந்தீர்கள், வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததன் நிமித்தம். அப்படியாக அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் என்ன செய்யாது, மாறப்போவதில்லை. நாங்கள் தான் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு தரம் நாங்கள் மாற்றி மாற்றி எங்களுடைய இஷ்டத்தின்படி நாங்கள் என்ன செய்கிறோம், போதித்து வருகிறோம் அன்பானவர்களே. ஆனால் வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. எனவே நாங்களும் என்ன செய்கிறோம், வேதத்திற்குள்ளாக இருந்துதான் நாங்களும் வேத வாக்கியங்கள் ஆதாரத்தோடு நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி வருகிறோம். இப்ப இந்த கடைசி காலத்துல அநேகமான போதனைகள் அவர்கள் அவர்களுடைய இஷ்டத்தின்படி நடந்து வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு போதனையை ஆண்டவர் விரும்புவதில்லை. வேதத்திலே எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்யும்படியாகத்தான் அவர் என்ன செய்கிறார், பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தேன், பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போன்றுதான் அவர் எங்களுக்கு தந்த அந்த பொறுப்பினையும் அவர் விரும்புகிற மாதிரி நாங்கள் செய்ய பழகி கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. என்றால் போதகர் மீதுதான் அந்த கடமை விழுந்திருக்கிறது. என்றால் அநேகமான ஆத்துமாக்கள் இருக்கிறது. சில ஆத்துமாக்களுக்கு வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்ளுவதில் கூட இடர்கள் இருக்கிறது. ஆனால் கற்றுக்கொள்ள அவர்களால் முடியாமல் இருக்கும். ஆனால் போதகர்கள் சொல்லிக் கொடுத்ததன் நிமித்தம் அதை அவர்கள் என்ன செய்வார்கள், மைண்டில் ஏற்றி வைத்து அப்படியாக அந்த தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவார்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு. அப்ப இந்த கடைசி காலத்திலே அநேகமான திருச்சபைகளிலே வேதத்தை சரியான முறையில், அதாவது வேதத்துல இருக்கிறதை சொல்லிக் கொடுப்பது மிக 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 குறைவாக இருக்கிறது. இதான் அங்கே ஓசியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனத்திலே, கடைசி காலத்திலே தண்ணீர் குறைவான பஞ்சமும் அல்ல, ஆகார குறைவான உண்டான பஞ்சமும் அல்ல, வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அங்கே ஆமோசிலையும் அது அங்கே சொல்லப்படுகிறது. நான் என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த காரியத்தின் நிமித்தம் அன்பானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்ட சில காரியங்களை நாங்கள் என்ன செய்வோம், ஒழுங்கு அமைப்பின்படியாக நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த முறை நாங்கள் ஸ்திரியானவள் திருச்சபைகளிலே பேசாமல், அதாவது உபதேசம் பண்ணவும் புருஷல் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு உத்தரவில்லை என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில இருந்து நாங்கள் அதுக்கு உபவசனங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். 1 கொரிந்தியரிலே 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 33, 34, 35 அதையும் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு கடைசி காலத்துக்குரிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருச்சபைகளிலே ஸ்திரியானவள் என்ன செய்கிறது இல்லை, முக்காடு இட்டுக் கொள்ளுவதில்லை, தலையை முக்காடு அதாவது துணி போட்டு மறைப்பதில்லை என்று இன்றைக்கு அநேகமான திருச்சபைகளிலே இந்த சம்பவம் நடக்கிறது. ஏனென்று சொன்னால் அது தேவையில்லை என்று அந்த கடைசி காலத்திலே ஒரு உபதேசம் ஒன்று எழும்பி வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் வேதம் அதை அப்படியாக அதை அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், முக்காடிட்டு கொள்ள வேண்டும். முக்காடிட்டு உங்களுக்கு முக்காடு போட விருப்பம் இல்லை, அதாவது வெக்கம் உண்டானா நீங்கள் ஆம்பளைகள் மாதிரி என்ன செய்யலாம், தலைமுடியை வெட்டி போடும்படியாக சொல்லுகிறார். நாங்கள் வேத ஆதாரத்தோடு பார்ப்போம் அன்பானவர்களை. எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அங்கே 3 இருந்து நாங்கள் 7 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3 இருந்து 7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவினப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவினப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரை கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கிறதும் சிரைக்கப்படுவதும் ஸ்திரிக்கு வெக்கம் உண்டானால் முக்காடிட்டு கொள்ள கடவள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள் என்று இங்கே சொல்லப்படுகிறது.
அப்ப இந்த கடைசி காலத்திலே என்ன செய்யப்படுகின்ற திருச்சபைகளிலே அப்படியாக என்ன சொல்லப்படுகிறது சொன்னா முக்காடு தேவையில்லை, நீங்க முக்காடு போடாட்டியும் பரவாயில்லை என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, சபையை வழிநடத்துகின்ற சபையிலே போதிக்கின்ற சகோதரர்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று விசுவாசிகளும் என்ன செய்யப்பட வேண்டும், இதை மிக மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை நீங்கள் போதகர்களை பார்க்காதீர்கள் அன்பானவர்களே. என்றால் நீங்கள் போதகர்களை பார்ப்பீர்கள் சொன்னால், அல்லாட்டி போதகர் சொல்லுவது சரி என்று நீங்கள் முடிவெடுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே துக்கப்பட வேண்டி வரும் அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் கலாத்தியர் 1:10 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவன் மனுஷனுக்கு ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம் என்று சொல்லப்படும். அப்ப நாங்கள் அழைக்கப்பட்டது நித்தியத்துக்கு போவதற்கு, நாங்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களை மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை அன்பானவர்கள். நாங்கள் ஆண்டவரோடு இங்கே இருந்து நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் மரித்து அவருக்கு முன்பாக போய் நியாய தீர்ப்பிலே அவருக்கு முன்பாக என்ன செய்யணும், நாங்கள் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவர் எங்களை என்ன செய்திருக்கிறார் சொன்னால் உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டு திருச்சபைக்குள்ள அழைத்து வந்திருக்கிறார். திருச்சபைக்குள்ள அழைத்து வந்து அந்த ஆத்துமாக்களை ஒவ்வொருத்தரை எழுப்பி, ஒவ்வொரு போதகர்களை எழுப்பி ஆண்டவர் அந்த போதகருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அந்த போதகருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அந்த போதகர்கள் என்ன செய்யப்படும் சொன்னால் பைபிளில் இருக்கிறதை சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அமைதியாகிவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒன்றை என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க கூடாது அன்பானவர்கள். அது மாற்றி அமைத்தால் தேவன் உங்களை என்ன செய்வார், என்னுடைய மேய்ச்சலின் நாடுகளை கெடுப்பவனே நான் கெடுப்பேன் என்று சொல்லி எரேமியா 23ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவருடைய மேய்ச்சலின் நாடு கெடுப்பதற்கு எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சபையை வழிநடத்துகிறவர்கள் என்னென்று நீங்கள் அப்படி கெடுப்பீர்கள் அன்பானவர்கள்? ஏனென்று அப்படி கெடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பைபிளின் படி ஆண்டவர் தான் எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து எங்களுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சுமந்து அவர் தான் எங்களை மீட்டெடுத்த தேவன். அப்ப மீட்டெடுத்த தேவனுக்கு நாங்கள் ஒரு வேலைக்காரர்கள், அவருக்கு நாங்கள் அடிமைகள். அவர் எங்களுக்கு தந்திருக்கிற வேத வாக்கியங்களை சொல்லி கொடுத்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். இதைத்தான் நீங்கள் எசேக்கியேல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூப்பரிடத்துல இருந்தார் ஆண்டவர் என்ன செய்கிறார், தூதரை சொல்றார், நீ உன்னுடைய வெட்டும்படியாக தண்டனையை கொடுக்கும்படியாக. அப்ப மூப்பர் புட்பிட்ல இருந்து துவங்கு, அவருடைய பரிசுத்த தளத்துல இருந்து துவங்க என்று சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிற நாங்கள் ஏன் வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுப்பதில்லை? இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த போதகர்கள் சபையை வழிநடத்துகிற அந்த ஆத்துமாக்களை வழிநடத்துகின்ற அந்த போதகர்கள் இன்றைக்கு இவர்கள் இப்படியான ஒரு தவறு செய்து தாங்களும் அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பில துக்கப்பட போகிறார்கள். அதே மாதிரி மற்ற ஆத்துமாக்களையும் என்ன செய்கிறார்கள், அந்த வழிக்கு கொண்டு போகிறார்கள், துக்கப்படுகிற வழிக்கு கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் அங்க என்ன மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 நீங்க 23வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். கடைசி காலத்திலே கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை வச்சிருக்கிறேன், உங்களுடைய நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய நாமத்தினாலே என்ன செய்திருக்கிறேன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் செய்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்றார், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு போங்கள் என்று சொல்லுகிறாரு. அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும்? அப்ப நீங்கள் எல்லாம் பேய் கலைச்சிருக்கிறீர்கள், பிசாசு கலைச்சிருக்கிறீர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறீர்கள், எல்லாம் சொல்லி இருக்கிறீர்களே. அப்ப ஏன் ஆண்டவர் அந்த அப்படிப்பட்டவர்களை ஏன் சொல்லுகிறார் அக்கிரம செய்யக்காரர் என்று? அப்ப கொஞ்சமாவது நிதானிச்சு பாருங்கள் அன்பானவர்களே. ஏன் அப்ப அக்கிரமக்காரர் என்று சொல்லி போட்டு அவர் அடுத்து சொல்றார், நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தை செய்யவில்லை. பிதாவினுடைய சித்தம் என்ன? ஒன்று சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு உள்ளே வருவது, திருச்சபைக்குள்ளே அழைத்து கொண்டு வருவது, அந்த ஆத்துமாக்களை பரலோகம் போவதற்கான சுத்தப்படுத்துதல். இங்கே வச்சுதான் சுத்தப்படுத்துறது. இது ஒரு பாடசாலை அன்பானவர்களே. திருச்சபை என்றது நீங்க உலக பிரகாரமான பாடசாலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாடசாலை எப்படியாக இருக்கும்னு சொன்னால் அவர்கள் அங்கே அந்த பாடசாலையில கல்வி கற்று அங்கே அவர்கள் வெளியில் என்ன செய்வார்கள், ஒரு உயர்ந்த நிலைக்கு போவார்கள். அது அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த திருச்சபை என்று சொல்லி ஒரு பாடசாலை இருக்கு, தேவன் உண்டாக்கின ஒரு பாடசாலை. அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை பள்ளிக்கூடம் இது. இந்த திருச்சபை பள்ளிக்கூடத்திலே இதற்குள்ளே நாங்கள் பாஸ் பண்ண வேணும் என்று சொன்னால் இதுல இருந்து வேத வாக்கியங்களை கற்று நாங்கள் தேறி மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்து இங்க இருக்கிற ஆத்துமாக்களை சுத்தப்படுத்தி இதுல இருந்து நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேணும் என்பானவர்கள். இந்த பாடசாலையில இருந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தால்தான் நாங்கள் அங்கே அவரோடு கூட என்ன செய்யலாம், அந்த மிகப்பெரிய அந்த அவருடைய ஆளுகைக்குள் நாங்கள் என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் அதற்குத்தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறாரே ஒழிய எங்களுடைய ஆசாபாசங்களுக்காக எங்களுடைய
கேளிக்கைகளுக்காக எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்காக ஆண்டவருடைய ஆத்மாக்களை கெடுப்பதற்கு சபையில உள்ள சபை போதகர்களுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை, உரிமையும் இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வேதத்திலே ஒரு காரியம் இருக்குதுன்னு நீங்க வேதத்திலே ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட்டே தான் ஆக வேண்டும். நீங்கள் பிழைவிடாதீர்கள் சபை விசுவாசிகள். ஏனென்று சொன்னால் நீங்கள் பிழைவிடுறதன்படியாத்தான் இன்றைக்கு கடைசி காலத்தில் என்ன செய்கிறார்கள்? எல்லாம் எழும்பி நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்கள், அப்ப இங்கு பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை கவனித்து பாருங்கள். முக்காடு இடுவது என்பது ஸ்திரியானவளுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த முக்காடு இட்டு கொள்ளாவிட்டால் தன்னுடைய தலைமையிலே கத்தரித்து போட கடவலாம். கத்தரித்து போடுவது அவருக்கு வெக்கம் உண்டானால் என்ன செய்யட்டாம்? முக்காடு இட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்ல. சரி, நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். புதிய ஏற்பாட்டுல தானே இப்படி தரப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடுல எங்க தரப்பட்டிருக்கு சொன்னீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாடுல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாமம் அங்க 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கலாம். நீங்கள் சாரால் வந்து என்ன செய்கிறாள்? முக்காடுக்குள் அமலேக்கியன் வந்து என்ன செய்யறான்? சாராலை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அங்கே தேவன் இடைப்பட்டு அப்படி செய்யக்கூடாது, தப்புன்னு சொல்லி திருப்பி ஆபிரகாமிட்ட கொடுக்கும் பொழுது அவர் பேசி போட்டு என்ன செய்யறான்? நீ உடனடியாக தலைக்கு முக்காடிட்டு கொள்ள என்று சொல்லி அவன் அங்க கடிந்து கொள்ளுதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப சாரால் அங்கே பழைய ஏற்பாட்டிலே என்ன செய்யப்படுது? சாரால் முக்காடிட்டு கொள்றாள் என்று வேதத்துல தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி அதே ஆதிகாமத்துல 24ஆம் அதிகாரத்துல 65வது வசனத்துல நீங்கள் பார்க்கலாம். 65, 60, 64, 65, 66ல நீங்கள் பார்க்கலாம். ஈசாக்கு வந்து அங்கே வரும் பொழுது ரெபேக்கால் கேட்கிறாள் அந்த எஜமானட்டை, அவர் யார் என்று. அதான் உம்முடைய நீ திருமணம் செய்ய போற ஆள் என்று சொன்ன உடனே உடனடியாக ஒட்டகத்தில் இருந்து கீழே இறங்கி என்ன செய்கிறார்? முக்காடிட்டு கொள்றாள். ரெபேக்காலும் முக்காடிட்டு கொள்றாள். அப்ப பழைய ஏற்பாடு எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு நிழலாக தரப்பட்டு புதிய ஏற்பாடுல அது நிஜமாகவே என்ன செய்யப்பட்டிருக்குது? அது ஒரிஜினலாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். அதே போன்றுதான் இப்ப இந்த புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஏன் இந்த கடைசி காலத்திலே முக்காடிட்டு கொள்ள வேண்டாம் என்று ஏன் போதிக்கிறார் என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த வசனத்தை வச்சுத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் போட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதனால போட வேண்டாம் என்று சொல்லுகிறார்களா, இல்லாட்டி போடாமல் வருகிறவர்களுக்கு அதை சொல்லாமல் இருக்கிறார்களா அப்படி என்றது ஒன்று போடாம வந்தா அவர்கள் அதை பெருசா நோக்க தேவையில்லை. அப்படி ஒரு கதை வந்துட்டு எனக்கு அநேகமான திருச்சபையில சொல்லிப்பட்டார்கள், முக்காடே தேவையில்லை, நீங்கள் வாங்க முதல் உள்ள அது போட தேவையில்லை என்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டுதார்கள். இப்ப நீங்கள் இப்ப இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்களும் போடுகிறது இல்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது அப்ப மோசே என்ன சொன்னா? ஒளிந்து போகிறதை, அதாவது இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. 14வது வசனம், அவருடைய மனது கடினப்பட்டது, அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. அப்ப எந்த முக்காடு என்று சொல்லித்தான் இந்த 16வது வசனத்துல 15, 16ல சொல்லப்படுது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும் என்று சொல்லப்படுது. அப்ப அவர்கள் ஆரிடத்தை திரும்பும் பொழுது எடுத்துப்பட்டு போகும் என்றால் கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்துவினாலே அதை எடுத்து. அப்ப எந்த முக்காடு? நியாய பிரமாணத்தை பற்றி சொல்லப்படுகிறது அன்பானவர்களே. நியாய பிரமாணம் ஒன்று அவர்களுடைய இருதயத்தில், இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அது இருதயத்திலே இருக்கிறது. நியாய பிரமாணத்தை இந்த வரைக்கும் அவர்கள் கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முக்காடு எப்ப நீக்கப்படும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இருதயத்தில் உள்ள அந்த நியாய பிரமாணம் நீக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த முக்காட்டை கொண்டு வந்து தலைக்குரிய முக்காடாக இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மாற்றி விட்டார்கள் அன்பான. இந்த முக்காட்டுக்கும் அங்கே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட முக்காட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட முக்காடு தலைக்குரிய முக்காடு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட முக்காடு இருதயத்திலே போடப்பட்டிருக்கிற நியாய பிரமாணத்தை பற்றி சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்ட முக்காட்டை கொண்டு வந்து இவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? தலைக்குரிய முக்காடாக அதை மாற்றி விட்டார்கள் அன்பானவர்களே. இது மிக மிக தவறான ஒரு காரியம் அன்பானவர்களே. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே இப்படியான காரியங்கள் நிறைய எழும்புகிறதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் 15வது வசனத்தை பாருங்கள். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இதயத்தின் மேல் இருக்கிறது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம் என்று சொல்றார். அப்ப 14வது வசனத்துல அதுக்குரிய சரியான வழிமுறை இருக்கிறது. அவருடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த முக்காடு கட்டாயம் என்ன செய்யப்பட வேண்டும்?
போடப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்கள் முக்காடு போடக்கூடாது என்ற ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது? ஏனென்றால் தேவனுடைய சாயலாக புருஷன் இருக்கிறார் என்று சொல்லும். நீங்கள் இதுல இன்னொரு காரியத்தை, அன்பானவர்களை, அநேகமானவர்கள் இந்த காரியத்தை சிலதுகளை தவறாக யோசிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், புருஷர்கள் என்றது கல்யாணம் கட்டினோம், அப்படி அல்ல அன்பானவர்கள். புருஷன் என்றது இரண்டே காரியம்தான். ஒன்று, ஸ்திரியானவள் என்றது பெண்களை குறிக்கிறார் ஆண்டவர், புருஷர் என்றது ஆண்களை குறிக்கிறார். இதுதான் ரெண்டும் தான் வித்தியாசம். ஆனால் சில இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, புருஷன் என்றால் கல்யாணம் கண்ட, அதாவது கணவனை தானே ஒப்புடுறான். அப்படி அல்ல அன்பானவர்களே. புருஷர் என்றது ஆண்கள். அப்ப ஆண்களைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் முக்காடு தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள். அப்ப இதுல ஒரு சபையில ஒரு ஒழுங்கமைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த ஒழுங்கமைப்பு எப்படி கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், அந்த அடிமட்ட கீழே இருந்து துவங்குகிறது. இப்ப ஸ்திரியானவள் புருஷனை கணம் பண்ணுகிறாள், புருஷனானவன் யாரை கணம் பண்றான்னா தேவனை கணம் பண்ணுகிறார். அப்ப அந்த சாயல், அந்த ஒழுங்கு சரியான முறையில கொடுக்கப்படுகிற நிமித்தமாகத்தான் இன்றைக்கு திருச்சபைகள் என்ன செய்யப்படுகிறது, ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ளே வருகிறது. நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அப்போ ஒரு ஸ்திரியானவள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது. தீர்க்க தரிசனம் என்று சொல்லி எந்த தீர்க்க தரிசனம் இவர்கள் எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், இப்ப நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்தியாவில பூமி அதிர்ச்சி வருது, அங்கே வெள்ளப்பெருக்கு வருது, பாகிஸ்தான்ல நிலநடுக்கம் வருது, மற்றது அமெரிக்காவிலே கட்டடங்கள் ஆடுது. இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்றது, பைபிள் வார்த்தை வாசிக்கும் பொழுது முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், ஸ்திரியானவள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும், முக்காடிட்டுக் கொள்ள அவர்களுக்கு வெக்கம் உண்டானால் மயிரை என்ன செய்ய வேண்டாம், ஆண்களை மாறி வெட்டி போடுங்கள். அப்ப அந்த ரெண்டு காரியத்தை அவர் சரியான முறையில என்ன செய்யறார். நீங்கள் இதுல இந்த வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அன்பானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது. முதல்ல இன்னொரு இதை வைக்க உங்களுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் அன்பானவர்களே. திருச்சபைகளிலே பைபிள் போதிக்கப்படாது விட்டால் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அங்கே சரியான முறையிலே அந்த போதகர்களை கேள்வி கேட்க வேண்டும். ஏன் பைபிள் போதிக்கப்படுவதில்லை, இந்த வார்த்தைகள் இருக்கிறதை அதை ஏன் நீங்கள் சொல்லி தருவதில்லை? இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வரப்போறார், அவருடைய வருகைக்கு முன்பான கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களை ஏன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது இல்லை என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அன்பானவர்கள். நீங்கள் இருந்தால் தானே சபை வழிநடத்துகிறவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு தேவனுக்கு பயப்படுவார்கள். முதலாவது அவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். நீங்களும் அலட்சியமாக இருக்கும் பொழுது நீங்களும் எல்லாவற்றையும் என்ன செய்கிறீர்கள், ஆமோதிச்சு கொண்டிருக்கிறபடியினாலே போதகர்களும் தாங்கள் போற வழி தெரியாமல் அவர்களும் என்ன செய்கிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். உங்களையும் பின்னாலே கூட்டிக் கொண்டு போகிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள் அன்பானவர்களே. இது கடைசி காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு எங்களையும் ஆயத்தப்படுத்துகிறோம், ஏனையவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறோம். அந்த ஆயத்தப்படுத்துதலுக்குள்ளே நீங்களும் இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய வலிவா கவனித்துக் கொள்ளணும் அன்பானவர்களே. ஒவ்வொருடைய காரியமும் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே நாங்கள் எல்லாரும் போக வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப நாங்கள் இதுக்குள்ளே அகப்பட்டு போகாதபடிக்கு, வேத வாக்கியங்களை விட்டு விலகாதபடிக்கு வேதத்திலே உறுதியாக இருந்து இன்னும் அநேகமான காரியங்களை செய்ய இருக்கிறோம். அதே போன்று வரும் நாட்களிலும் இதுக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் செய்ய போகிறோம். அப்ப இப்ப சிறுச்சபைகளில் என்னென்ன சம்பவம் நடக்கிறது, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து சரிபிழைகளை பிடித்து அப்படியாக நீங்கள் அபிப்பிராயங்களை சொல்லுங்கள் அன்பானவர்களே. நாங்கள் கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. கொடுக்கப்பட்டது உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே பிசாசானவன் எவர்களை விழுங்கலாம் என்று கெச்சிக்கின்ற சிங்கம் போல சுத்தி திரிகிறான் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்தபடியாக ஆண்டவரே, பிசாசானவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசானவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை நாங்கள் பிடித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த வார்த்தைகளினூடாக உங்களுடைய இருதயங்களிலும் பேசுங்கள் பிதாவே. நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இருக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.